ஹாய்! யார் யாரும் மார்க்கெட் போனோனே காய் எடுத்து வைப்பீங்க? யார் யார் ஃப்ரிட்ஜ அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு காய் எடுத்து வைப்பீங்க? இல்ல 1 வீக்ஸ் ஒருக்கா யாரு டீப் க்ளீன் பண்ணுவீங்க? இல்ல க்ளீன் பண்ணுவீங்களா? க்ளீன் பண்ண மாட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில வந்து கீழ ட்ரே இருக்கும். அந்த ட்ரேல தான் உருளைக்கிழங்கு, அப்புறம் அது பேர் என்னது? பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே அந்த ட்ரேல தான் போட்டு வைப்பேன். அந்த ட்ரே இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். நாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிறது. எங்கே வாங்குவோம்னா, காலவாசல்ல மார்க்கெட் போடுவாங்க. நாங்க இருக்கிறது கற்பாயூர்னே. ஆனா, நாங்க வாங்குறது வந்து காலவாசல்ல தான் போய் வாங்கிட்டு வருவாங்க என் வீட்டுக்காரு. அங்கே தான் இந்த கிராமத்து காய்கறி வரும். அதனால கொஞ்சம் டேஸ்ட்டாவும் இருக்கும். அதனால அங்கே தான் போய் வாங்குறது. இந்த கண்டெய்னர்லாம் நான் மீஷோல தான் வாங்கினேன். 3 வீக்ஸ் வரை இது தாங்குது. உண்மையிலேயே இந்த கண்டெய்னர் வந்து 3 வீக்ஸ் வரை தாங்குது. நான் சப்போஸ் வீக்லி வாங்குவோம். சப்போஸ் ஊர் இதுக்கு போயிட்டேன்னா, அப்படியே இருக்கும் வெஜிடபிள்ஸ் அழுகலாம் செய்யாது. அப்படியே தான் இருக்கும். இந்த கண்டெய்னர் உண்மையிலேயே ஒர்த்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து சில டிப்ஸுமே இருக்கு. இந்த பச்சை மிளகாலாம் போடுறதுனா, அத அந்த காம்ப கிள்ளிட்டு போட்டோம்னா தான் ரொம்ப நாள் இருக்கும். இல்லாட்டி அழுகி போயிரும். இந்த கோவக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் தான். நாங்க யாரும் கோவக்காய் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு வெஜிடபிள்ஸே இறங்காது. நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம். என் வீட்டுக்காரர் மட்டும் தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இன்னையிலேருந்து எல்லாருக்குமே பிள்ளைகள்லேருந்து எல்லாத்துக்குமே குடுக்கணும்னு வச்சிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு பிடிக்காத வெஜிடபிள்ஸ்னா முள்ளங்கியும், பீட்ரூட்டும். உங்களுக்கு எது பிடிக்கும்? எது பிடிக்காது? கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இந்த 5 வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைன்னா எனக்கு வேலையே ஆகாது. உங்களுக்கெல்லாம் எப்படி? இந்த வெஜிடபிள்ஸ் இல்லாம சமாளிச்சுருவீங்களா? என்னாலலாம் சமாளிக்க முடியாது. இவங்க அந்த மார்க்கெட்லேயே வாங்கவும் இவங்களுக்கு நல்ல பழக்கமாயிருச்சு. அதனால கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா மட்டும் ஃப்ரீயா குடுத்து விட்ருக்காங்க. அதனால தான் அந்த வதங்குன லட்சணத்தில எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்களா? இத வச்சு நான் என்ன பண்றது? திரும்ப வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டேன். அப்புறம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. மார்னிங்கே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா, நான் ஈவினிங் தான் எடுத்து வச்சேன். அம்புட்டும் சரி ஃப்ரிட்ஜை வந்து லைட்டா தொடச்சி விட்டுட்டு தான் எடுத்து வைப்பேன். இன்னைக்கு விளக்கிருவோம் அப்படின்னு தோணுச்சு. அதோட இருக்க ரேக்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி விளக்கிட்டு டீப் க்ளீன் தான் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜை அமர்த்திட்டு நல்லா தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துருவேன் நான். ஃப்ரிட்ஜை அமர்த்திட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி கால்லேயே செப்பல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் கிரைண்டர்லேயும் மிக்ஸி 3லையுமே கரண்ட் வந்து ரொம்பவே சீக்கிரமாக பாஸ் ஆகும். இந்த தடவை இன்னும் அவ்வளோவா எதுவும் வாங்கலை. ஏன்னா மாத கடைசி அப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது அதனால் எந்த திங்ஸுமே வாங்கலை. அதனால தான் ஃப்ரிட்ஜ் ரொம்பவே காலியாக இருக்கும். பருப்பு இதுக்கெல்லாம் வைக்க மாட்டிங்கன்னா அதெல்லாம் வைக்க மாட்டேன். கிரவுண்ட் நட்ஸ் மட்டும் வைப்பேன். அது தீர்ந்து போச்சு. அப்பா இனிமேல் அதை கொண்டுட்டு வருவாங்க. மற்றதெல்லாம் அவ்வளோவா ஃப்ரிட்ஜிலலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாட்டேன். இப்போ முக்கியமாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே மாட்டேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லலாம் எந்த வெஜிடபிள்ஸ் அதிகமாக செல்லும்? எனக்கு வந்து தக்காளி தான். வெங்காயம் கூட செல்லாதுங்க உண்மையிலேயே. தக்காளி தான் ரொம்பவே செல்லும். ஆனால் 1 கேஜி வாங்கிட்டு வந்திருக்காரு. 1 வீக்குக்கு எனக்கு 2 கேஜிக்கு மேலே செல்லும். அதே மாதிரி தான் வெங்காயமும் 2 கேஜிக்கு மேலே தான் செல்லும். உருளைக்கிழங்கு கூட 1 கேஜி வச்சு சமாளிச்சிருவேன். இது ஊர்லேருந்து முருங்கைக்காய் கொண்டு வந்திருந்துச்சு அம்மாச்சி. அதைத்தான் அது கட் பண்ணி அதுவே கவரில் போட்டு போயிருச்சு. சரி போ அப்படின்ட்டு அதை வாங்கி கவரில் வச்சுருந்தேன். அப்புறம் தயிர் வீட்லேயே உர ஊற்றி எடுத்து வைப்பேன். அந்த தயிர் வாங்கி வச்சுருந்தேன். அந்த டொமேட்டோ வைக்கிறதெல்லாம் நான் எப்போயுமே டொமேட்டோ மட்டும்தான் வைப்பேன். இந்த தடவை தான் அதோட சேர்த்து முருங்கைக்காவும் சேர்த்து வச்சுட்டேன். காலிஃப்ளவர், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை ஐட்டம் தான் வாங்குவோம் மோஸ்ட்லி. அதுவும் வந்து ஆயில் வந்து பொரிச்சு தான் சாப்பிட்றது. இந்த தடவை ரொம்பவே நான் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இனிமேல் எதுவுமே ஹெல்த்தியானதை வந்து கூட்டு மாதிரி தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த அந்த ஐட்டம்லாம் வேணவே வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் மாவு பக்கத்து வீட்டில் ஆட்டுவோம். அதனால் ஆட்டுவாங்க. அதனால் அங்கேயே ஒவ்வொரு கப்பு வாங்கிக்கிறது. இந்த டப்பாவில் வந்து லெமன் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் வந்து டெய்லி கம்பல்சரி தேங்காய் சட்னி வைப்பேன். இதான் நம்ம ஃப்ரிட்ஜு எப்படி நீட்டாக சின்ன ஃப்ரிட்ஜு தான் நீட்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.